நீல நிற ஜோதி. இந்த சந்நியாசத்தை பற்றி கொஞ்சம் நிறைய பேசியிருக்கிறாங்க. சந்நியாசத்தை பற்றி நிறைய பேருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சந்நியாசத்துக்குள்ளே இருக்கிற பெரிய ரகசியம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் நிறைய பேருக்கு சந்நியாசம் யாருக்கும் அவ்வளோ நான் தொடங்கி இன்ன வரைக்கும் யாருக்கும் சந்நியாச தீட்சை கொடுத்ததில்லை. அந்த சந்நியாச தீட்சைக்கு சந்நியாசத்துக்கு ஒரு உபதேசம் ஒன்று கொடுக்கணும். அந்த உபதேசம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு தெரியாது. நான் நீரில் ஒரு விஷயம் பண்ணுறது அது சாதாரண விஷயம், அது பல பேருக்கு தெரியாது. அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய இறை ரகசியம் இருக்குது. அந்த நீருக்குள்ளே அவ்வளோ பெரிய உண்மை தத்துவம் இருக்குது. அதனால தான் நீரை எல்லாரும் தொட்டு எதுவும் அவ்வளோ சாமானியமாக பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிட முடியாது. அந்த நீர் ரொம்ப தொடர்பில் இருந்தால் தான் பண்ண முடியும். நீருங்கிறது உயிர்னு பேர். அந்த உயிர் சக்தியை நீருக்குள்ளே, நீரே உயிர் தான், அது அந்த செயல் வடிவம் தான். அது அந்த நீர் தான் உயிராக இருக்குது. அதனால தான் உயிர் ஒரு பொருளாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உடலில் உங்கள் உயிர் எப்படி இருக்குன்னா நீங்கள் நீராக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த நீரில் இருக்கிற உயிர் தன்மைகளை நீங்கள் நல்லா பாருங்கள். காசியில் எங்கெங்கெல்லாம் இறைவன் இருக்கிறானோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு நீரோட தன்மை இருக்கும். எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிதாக இறைவனை ரொம்ப போற்றி கொண்டாடப்படுகிற எல்லா இடங்கள்லையும், நீங்கள் இமாச்சல் தொடர்கள்லாம் போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒரு அருவி கொட்டினா நிச்சயமாக ஒரு 3-4 குகைகள் அந்த அருகாமையிலே இருக்கும். அங்கே அவங்க உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படும். அந்த விஷயம் அங்கே இருக்கும். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நீர் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடமாக அது இருக்குங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நீரில் நம்ம ஒரு உபதேசம் ஒரு ஒரு விஷயத்துக்கு, ஒரு மனிதருக்கு ஏன் நீரை தெளிக்கிறோம், நீரை தலையில் தெளிக்கிறோம், முகத்தில் தெளிக்கிறோம், நீரை தலையிலே ஊற்றுறோம், அவங்க மாங்கல்யத்துக்கு தெளிக்கிறோம்னா அவங்க உள்ள உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் நல்லா இருக்கணும். இந்த உயிரை தாங்குற இந்த உடல் நல்லா இருக்கணும்னா நீரை நாங்கள் பிடிக்கும்போது அந்த நீரையே உயிர் சக்தியாக நினச்சி தான் நாங்கள் தெளிப்போம். அப்போ நீரை உயிர் சக்தியாக மாற்றி அதை நாங்கள் தெளிக்கிறோம். அதனால தான் அந்த நீருக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது. அப்போ நான் நீருக்குள்ளே பண்ணுறது எல்லாமே என்னன்னா தீட்சைன்னு பேர். அது உபதேசம். இதுதான் கர்த்தர் அந்த ஒரு மீனையும் ஒரு அப்பத்தையும் வச்சு கொடுத்தார்ல, அதை தான் நான் செய்கிறேன். அவர் அப்பமும் எனக்கு மீனும் இப்போ கிடைக்கல. அதனால நான் எனக்கு கையில் வசம் கிடைச்சது நீர் தான். ஒருவேளை அப்பமும் மீனும் எனக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னா நான் அதை தான் கொடுத்துருப்பேன். அதனால அவரும் மீனை நான்வெஜ்ஜாக பார்க்கல, கருவாடாக பார்க்கல, அதுக்குள்ள ஒரு மலராக தான் அவர் அதை அந்த தன்மையை மாற்றி, அந்த மீனையும் பார்த்தீங்கன்னா அது நீர் தன்மைக்குள்ள உயிர் இருக்கு. அதுவும் ஒரு உயிர் சம்பந்தமான உயிர் தான் அது. அந்த அப்பத்துக்குள்ளேயும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரெண்டையும் அவர் ஞான உபதேசத்துக்கு கொடுத்தாரு. ஞான உபதேசங்கிறது என்னன்னா, அந்த ஞான உபதேசம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞான உபதேசம்னாவே உயிர்னு பேர். அப்போ ஒரு ஞானி பேசுறது, சொல்றது, இப்படி போங்கிறது, அவர் எது சொன்னாலும் அது உயிர்னு பேர். அதனால தான் அவர் பேச்சை கேட்டால் தியானம் வரும், அவர் பேச்சை கேட்டால் நல்வழி நடக்கும், அவர் பேச்சை கேட்டு நடக்கணும், குரு பேச்சை கேட்டு நடக்கணும், ஞானி பேச்சை கேட்டு நடக்கணும். ஞானிக்கிட்டே இருந்து ஒரு சொல் வராதான்னு காத்திருந்தவங்கலாம் எவ்வளோ பேர். நாங்கள்லாம் காடு மலைகளில் போய் எதுக்காக காத்திருந்தோம்? இறைவன் என்றாவது ஒரு நாள் உள்ளிருந்து அந்த குரல் கேட்றாதா, அந்த ஞான உபதேசம் கேட்றாதாங்கிறதுக்காக தான் காத்திருந்தோம். அப்போ ஒரு காத்திருக்கப்படுகிறது முக்கியமான விஷயம். அந்த ஞான உபதேசங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குருகிட்ட இருந்து ஞான உபதேசம் கிடைக்கிறது உலகத்திலே உயர்ந்த தீட்சைப்பாங்க. மீண்டும் பிறப்பெடுக்கிற மாதிரி. ஒரு தாய், ஒரு குழந்தை பிறந்தோடனே தாய் குளிப்பாட்டுறதில்லை ஒரு குழந்தைய. ஆனால் ஒரு குழந்தைய தாயா இருக்கிற பாரு, அவ அந்த குழந்தைய குளிப்பாட்டி ஒரு விஷயம் பண்ணுவா. அது பேர் குளிப்பாட்டுறது கிடையாது, ஞான உபதேசம் பண்றது. அதான் ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு குழந்தையையும் எப்பயாவது நீரில் குளிக்க வைக்கிற முதல் குழந்தை பிறந்தோன்னே நீரில் இருக்கிறாங்க, அது ஞானஸ்தானம்னு பேர். அது ஒரு குரு செய்யும்போது அது ஒரிஜினல் ஞானஸ்தானமாக இருக்கு. ஏன்னா அவரே உயிராக இருக்கிறாரு. இந்த நீராக இருக்கிற உயிரை பிடிச்சு அவர் ஒன்று செய்கிறாரு. அப்போ நம்ம சந்திக்கிற 99 விழுக்காடு மக்கள் ஏதோ ஒரு வினாடிகளில், ஏதோ ஒரு சூழலில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க, அந்த உடலும் அந்த உயிரும். அப்போ நம்மளுடைய உயிர்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானமாக, அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒரு தீட்சையாக அவங்களுக்கு அதை கொடுக்குறோம். நம்ம அதுலேருந்து அவங்க
வேற ஏதாவது ஒரு சூழல்ல மலரணும்னு. இப்போ ஒரு செடியை வீட்டில் வச்சிருக்கிறீங்க, அது பூ பூக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் தண்ணி ஊற்றுறதில்ல. ஒரு செடி மேலே தண்ணி ஊற்றுறீங்க, அது ஒரு நாள் பூ பூத்து இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்கள் மேலே நான் தண்ணி ஊற்றுறேன், ஒரு நாள் நீங்கள் பூ பூத்துருவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஊற்றுனேன். ஆனால் சில பேர் பூ பூக்கிறதுக்கு தயாராகிறீங்க, சில பேர் பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பூக்களையே நீங்களே உதுத்துக்கிறதுக்கோ இல்லை பூக்களே முட்டா இருக்கும்போதே நீங்கள் அதை பலவீனப்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பை உருவாக்கிக்கிறீங்க. இப்போ என்னுடைய பணி, நான் ஒரு தோட்டக்காரனாக இருந்து என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை செடியாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மலர் மலர்ந்துட்டீங்கன்னா அந்த மலரில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நீர் ஊற்றும் போது உங்களுக்கு நீரை ஊற்றி ஒரு மலர வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறேன். அங்கே நான் நீராக இருக்கிறேன், உயிராக இருக்கிறேன், உங்களுக்கு மலர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறேன். அப்புறம் மலர்ந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா, மீண்டும் அதே நான் வேற ஒரு உபதேசமாக சூரியனாக இருந்து மலரையும் உங்களையும் நான் பார்ப்பேன். அப்ப மலரையும் உங்களையும் சூரியனா இருந்து பார்க்கும்போது என்னன்னா, அந்த நீர் நான் ஊத்துனேன்ல, அதே நீரை நானே உறிஞ்சுக்குவேன். அப்ப அதே நீரை நான் உறிஞ்சிட்டேன்னா அங்க என்ன ஆகும்? அந்த மலர் என்ன மாதிரி சூரியனாக நெருப்பாக மாறிடும். அப்ப அந்த மலருக்கு அழிவு இல்லை, அந்த மலர் வாடுவதில்லை, அந்த மலர் உதிர்வதில்லை. இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய தத்துவம். இப்ப சந்நியாசம் என்பது என்னன்னா, என்றும் குமரி அப்படிங்கிறது என்னன்னா, வாழை பரமேஸ்வரினா என்னன்னா, கண்ணி கழியாத ஒரு பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீர், அந்த நீருங்கிறது யாருன்னா வாழை பரமேஸ்வரின்னு பேரு. அப்ப சந்நியாச தீட்சை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்திலே யார் கொடுக்கணும்னா வாழை பரமேஸ்வரி இருந்து கொடுப்பாங்க. சந்நியாசத்துக்குன்னு ஒரு தீட்சை கொடுக்கறதுக்கு யாருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க? ஞான உபதேசம் யார்கிட்ட இருந்து பெறணும்னா அந்த தேவிகிட்ட இருந்து பெறணும். அந்த தேவி யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணி கழியாதவங்க. அந்த கண்ணி கழியாம எப்படி அவங்க இருக்கிறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணி கழியாத தேவிங்கிறது எப்படின்னா, அந்த தேவி நீர், அந்த நீரை ஒரு சூரியன் பருகணும். அந்த சூரியன் நீரை பருகிருச்சுன்னா அங்க என்ன ஆகும்? அந்த அம்மா நீராவி தத்துவத்துக்குள்ள போகும்போது அங்க என்ன ஆகும்? நீர் போய் ஆவியாக மாறி போயிடும். அப்ப அந்த நீரை என்று சூரியன் பருகிறாரோ அன்னைக்கு அந்த தேவிக்கு கண்ணியே கழியாதுன்னு அர்த்தம். சுத்தமான அந்த கண்ணி கழியாத குமரியாக என்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த தேவி உருவாக்குறாங்கன்னு பேரு. அதனாலதான் கண்ணி கழியாத ஒரு பெண் இருக்கிறான்னா அவ என்னன்னா நீரு, அந்த நீரை யார் குடிக்கணும் அப்படின்னா சூரியன் குடிக்கணும். சூரியன் என்று ஒரு நீரை குடிக்குதோ அன்று அந்த செயல் கண்ணி கழியாம மாறிடும். அப்ப அந்த நீர் இருக்குல்ல, ஆவியாக்கப்பட்ட அந்த சூரியன் குடித்த நீர் இருக்குல்ல, அந்த நீருக்கிட்ட இருந்து ஒருத்தன் உபதேசம் வாங்கணும். அவன் தான் சந்நியாசத்துக்கு தயாரானவன். அப்ப அந்த சந்நியாச தீட்சை யாரு கொடுக்கணும்னா கண்ணி கழியாத ஒரு கண்ணியிடம் இருந்து வாங்கப்படும். புரியுதுங்களா? விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், நிறைய இங்க இருக்கிற சன்னியாசிகள்லாம் எங்க இருந்து இந்த உபதேசத்தை வாங்கினாங்கன்னா தேவியிட இருந்து வாங்கினாங்க. அந்த தேவி யாரிடம் இருந்து வாங்கினாங்கன்னா சூரியன்கிட்ட இருந்து வாங்கினாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சந்நியாச தீட்சைய எப்படி வழங்கப்படணும், எப்படி கிடைக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப சந்நியாசங்கிறது ஒருத்தர் விருப்பப்பட்டு காவி உடை கட்டி இருக்கிறாரு, உத்தராட்சம் அணிந்திருக்கிறாருங்கிறதுக்காக, அவர் பல ஆண்டுகள் தியானத்துல இருக்கிறாருங்கிறதுக்காக அவருக்கு நாம சந்நியாச தீட்சையை கொடுத்துட முடியாது. இன்னைக்கு ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். அப்ப அவரு அந்த சந்நியாச தீட்சைக்குள்ளேயோ சந்நியாசத்துக்குள்ளேயோ போகணுங்கிற அந்த எண்ணமோ செயல் வடிவமோ அவருக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு காலகட்டத்துக்குள்ள எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி நாம அப்போ ஒரு பிறப்பெடுத்திருக்கும் போது அவர் அப்போயும் வந்தார். அப்ப என்னன்னா சந்நியாச தீட்சை கேட்டார். அப்ப அந்த சந்நியாச தீட்சை அவர் கேட்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்நியாச தீட்சையில அவர் கொடுங்கன்னு கேட்டார். நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். வெறும் காவி வேட்டியும் உத்தராட்சியும் நீ போட்டிருக்கிறதுனால, நீ தவம் செய்யறதுனால உனக்கு சந்நியாச தீட்சை கொடுத்துட முடியாது. நீ சந்நியாசத்துல தாக்கு பிடிப்பியா? இந்த சந்நியாசம் உனக்கு சரியா இருக்குமான்னு பார்க்கப்படணும். அது தேவியிடம் இருந்து ஒரு செயல் கிடைக்கப்படணும். தேவி சமயத்துல தனியா தோன்றலைனாலும் எங்களுக்குள்ளே தோன்றி அந்த சந்நியாச தீட்சையை எங்க மூலியமாவே கொடுக்க வைக்கலாம். அப்ப அவனுக்கு அந்த நேரத்துல அவருக்கு அந்த சந்நியாச தீட்சை கொடுக்கறதுக்கான தகுதியோட அந்த உடல் இல்லை, அவர் இல்லை. அதனால அந்த பிறப்புல நம்ம கொடுக்க மறுத்துட்டோம்.
அவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டார். அப்ப விலகி போனவர் மொத்தமாவே அவர் வாழ்க்கையில விலகி போயிட்டார். பல யுகம் கழிச்சு திருப்பி நம்மளை சந்திக்க வர்றார். பல யுகங்கள் கழிச்சு திருப்பி நம்ம பிறப்பெடுத்திருக்கிறோம். அப்ப சந்திக்க வர்றார். அப்ப சந்திக்க வரும்போதும் இப்ப என்ன நினைக்கிறாரு? இப்பயும் அதே சன்னியாச தீட்சையை தான் கேட்டு வர்றாரு. இப்பயும் அவர் இருக்கிற சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல் செய்ய முடியும். அதனால சந்நியாசம் என்பது எல்லா சூழல்லையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கொடுத்துட முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப தெளிவா அதை நீங்க இருந்தா நல்லா இருக்கும். அடுத்த காணொலியில நான் தெளிவா அதை சொல்றேன். போன அந்த காணொலியில சந்நியாச தீட்சையை பற்றியும் இந்த வாழை பரமேஸ்வரியை பற்றியும் சொல்லியிருந்தேன். அதனுடைய முழு இன்னும் டீட்டெயிலாக கூட உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சொல்லிடுறேன். ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது மேலே மழை அதிகமாக வந்துருச்சு. அதனால அதோடைய முழு கண்டினியூவாக என்னால் அதை சொல்றதுக்கான முடியலை. சந்நியாசம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடவுள் தன்மையில இந்த வாழை பரமேஸ்வரின்னு இருக்கிறாங்க. அவங்க குழந்தையா இருக்கிற மாதிரி ஒரு செயல். எல்லா சித்தர்களும் அவங்கள வணங்குற மாதிரி ஒரு சூழல்ல எல்லா விஷயத்திலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க என்றும் குமரி. அதே மாதிரி நேரத்துல அவங்க சுத்த சன்னியாசின்னு சொல்லக்கூடிய கன்னி கழியாத தேவி என்று அழைக்கப்படுறாங்க. அந்த கன்னி கழியாதது அப்படின்னு என்ன, அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க நீர் வடிவம் கொண்டவங்க. அவங்க தான் இந்த சந்திரன்னு சொல்லக்கூடிய நீர் வடிவம் கொண்டவங்க. அந்த நீரை யார் பருந்தணும் அப்படின்னா, சூரியன் நீரை அருந்தணும். ஒரு நீரை ஒரு மனிதன் அருந்துறோம். இப்போ ஒரு நீரை நம்ம என்ன பண்றோம், நம்ம எடுத்து அருந்துறோம்ல, அந்த மாதிரி சூரியன் என்று ஒரு நீரை அருந்துதோ அன்று அந்த நீர் என்றுமே கன்னி கழியாத ஒரு செயலாக மாறி போயிடும். அப்ப அந்த வாழை குமரியோடைய நீரை பருகியவர் சூரியன். அப்ப நீங்க அதை ரொம்ப டீட்டெயிலாவும் உங்களுக்கு சொல்றேன். இதை நீராவி தத்துவம்னு சொல்லுவாங்க. இப்ப நீரை ஒரு சூரியன் பார்த்துச்சுன்னா அப்படியே அதோட வெப்ப சலனம் பட என்ன ஆகும்னா நீர் அப்படியே ஆவியா மாற ஆரம்பிச்சு. அப்ப நீரோட தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த ஆவி தன்மை அப்படியே இருக்கும். ஆவி எல்லாமே ஒரு அலைவரிசையாகவும் ஆற்றலாகவும் இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க, கடல் நீர் ஆவியாகி திருப்பி வானத்துல போய் மழையா வருது அப்படின்னு ஒண்ணு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது இங்க என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த ஞானத்துக்குள்ள எப்படி இருக்கிறதுன்னா, சூரியன் என்ற அந்த வெப்பம் ஒரு நீரை பார்த்து அதை நீராவி தத்துவத்துக்குள்ள அதை பார்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அதை நீரை அருந்தறதுக்கு ட்ரை பண்ண. அது அருந்துறது எப்படின்னா, நம்மள மாதிரி குடிக்காது. அது பார்க்கறது தான் அருந்துறது. அப்ப அந்த நீரை அது பருகிறதுக்கு பார்க்கும்போது அது அங்க நீர் இல்லாம போகுது. அந்த நீர் எங்க குடிச்ச நீர் இங்க போயிட்டு திருப்பி மனிதனா இருக்கிறான், திருப்பி சிறுநீர் கழிக்கிறான். அங்க அந்த சூரியன் எப்படின்னா அந்த நீரை பார்க்குது, அந்த நீரை அருந்துது. ஆனா அந்த நீர் குறையுது, அது அப்படியே ஆவியாக மாறுது. உள்ளேயே போல அப்படியே ஆவியா காற்றா அது ஒரு அலைவரிசையாக மாறுது. இந்த செயல் தான் வாழை பரமேஸ்வரியோடைய செயல் வடிவம். அவங்க இப்படி அந்த நீரை சூரியன்ல இருந்து அந்த விஷயம் செஞ்சதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, என்றும் குமரியாக மாறி போனாங்க. அப்ப அந்த ஆவியா இருக்குல்ல, நீர் ஆவியானுச்சுல்ல, அந்த ஆவி எல்லாமே ஒன்று கூடியது ஒரு சக்தியாக மாறி அதுல அவங்க கன்னி கழியாத என்றும் இறப்பு இல்லாத மரணம் இல்லாத தேவியாக திகழ்றாங்க. இப்ப அந்த தேவியிடம் இருந்து ஒருத்தர் சன்னியாசத்துக்கு தீட்சை வாங்கணும், ஒருத்தர் ஞான உபதேசம் வாங்கணும். அப்படி அவங்க கிட்டேருந்து வாங்கினா அவங்க எந்த சூழல்லையும் எவ்வளவு பெரிய ரம்பை ரதியை பார்த்தாலும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க. விவேகானந்தரை அமெரிக்காவில் எனக்கு தெரிந்து எத்தனையோ பெண்கள் அப்ரோச் பண்ணியும், இந்தியாவில் எத்தனையோ பேர் விவேகானந்தருடைய பேச்சையும் அழகையும் கேட்டு எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்ரோச் பண்ணியும், இல்லை அவர் தாம்பத்தியத்துக்கு அப்ரோச் பண்ணியும் அவர் தோற்காம இருந்ததற்கு முக்கியமான காரணம் எதுன்னா, தேவியிடம் இருந்து அந்த உபதேசத்தை வாங்கினது. அப்ப தேவி உபதேசம் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த நாத விந்த எப்படி இருக்காங்கன்னா, ஞானத்துக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி தாம்பத்தியத்துக்கு பயன்படுத்தாத மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க அந்த வடிவத்துக்குள்ள சந்நியாச தீட்சை கொடுத்துருவாங்க. எப்ப அந்த குழந்தை சந்நியாசமா ஒருத்தன் உருவாக்க போறான்னா, குழந்தையிலே அந்த செயல் வடிவத்தை கொடுக்கப்பட்டுரும். அப்ப அவனுக்கு எந்த சூழல்லையும் அந்த உணர்வு நிலைகள் வராது. ஏன்னா வாங்கப்பட்டது யாரு? சுத்த சன்னியாசி கிட்ட வாங்கியிருக்கான். சுத்த சன்னியாசி யாரு? வாழை பரமேஸ்வரி. அப்ப வாழை பரமேஸ்வரிட்ட ஒருத்தன் தீட்சை வாங்கினவன் சன்னியாசத்துக்குரியவன், அவன் தோத்து போக மாட்டான். அப்ப சித்தர்கள் மரபுகள்ல இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற எத்தனையோ ஞானிகளுக்கு முதல் தீட்சை யார் கொடுக்குறான்னா தேவி தான் கொடுக்குறாங்க.
புரியுதுங்களா? தேவி எங்களிடம் கொடுத்து எங்களுக்கு என்ன வழியை காட்டுறாங்கன்னா, இந்த நீராவி தத்துவமா நீ மாறி போங்கிறதுக்கு எங்களுக்கு வழி காட்டுறாங்க. இப்ப உடல் என்பது ஒரு ஆணோ பெண்ணோ, நீர் பாதி நெருப்பு பாதி, இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு உடல். இப்ப நீர் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்கு, ஒரு பக்கம் வெப்பம் சூழ்ந்திருக்கு, இது ரெண்டும் தான் மனிதன். இப்ப இந்த நீரையும் நெருப்பையும் ஒருத்தன் என்ன செய்யறான்? முதல்ல ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்றான். இது தியானம். அப்போ ஒண்ணு சேர்க்கப்பட்டதுக்கு என்ன அங்க ப்ராசஸா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நெருப்பு தன்மை அதிகமாகும் போது, அவன் உடல்ல கனல் அதிகமாகும் போது அவன் என்னங்கிறான்? அந்த நீர்த்தன்மையை அந்த நெருப்பு உரிய தொடங்குது. அப்ப உரிய தொடங்கும் போது அங்க எல்லாம் என்ன ஆகுது? நீரெல்லாம் ஆவியாக மாறுது. அப்போ உடல் எப்படி பருவ மாற்றம் அடையும்னா, அந்த உடலுடைய தன்மை மொத்தமாக மாறத் தொடங்கும். அப்ப அந்த நீர் ஒருவேளை மனிதனாக தியானம் பண்றவனுக்கு நீராவி தத்துவத்துல எல்லா நீரையும் அந்த வெப்பம் உறிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு மரணம் கிடையாது. அந்த நெருப்பா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? உடலை கரைக்கலாம், உடலை மறைக்கலாம். இத 3 பேர் சமீப காலத்துல இருக்கிற எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஒண்ணு வான் கலந்த மாணிக்கவாசகன், இன்னொன்னு மகாவதர் பாபா, இன்னொன்னு வடலூர் ராமலிங்க சுவாமி. இந்த 3 பேரும் சமீப கால இப்ப சொல்லப்படுற நிறைய வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதையில இந்த 3 பேரும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பேர்னால இந்த 3 பேரை சொல்றோம். பின்னாடி இருக்கிறவங்க நிறைய. இந்த 3 பேரும் ஒரு வம்சாவளிக்குள்ள பேரா வெவ்வேறையா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு செயல் வடிவமா இருக்கு. அவதாரங்கள் எடுக்கப்பட்ட காலங்கள் வேறையா இருக்கு, அவங்களுடைய சூழல் வேறையா இருக்கு. அந்த 3 பேர் மட்டும்தான் இந்த நீராவி தத்துவத்துக்குரியவர்கள், இந்த நீராவி தத்துவத்துல சாதித்தவர்கள்னு பேர். இதுக்குள்ள பெரிய ரகசியம் என்ன இருக்குன்னா, பல்வேறுபட்ட ரகசியங்களும் பல்வேறுபட்ட டீட்டெயிலும் இருக்கு. இது சம்பந்தமா தான் நான் ஒரு புத்தகம் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு எங்க ரொம்ப பயமா இருக்குன்னா, எதை புதுசா தோசைகள் தோசையை ஊத்தும் போது ஒரு குரு எதை புதுசா பேச நினைக்கிறாரோ அதை ஒரு மனிதன் அடையணும்னு நினைக்கிறான். அதை அடையணும்னு நினைக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது கிடைக்கலாம், அது குருவா பார்த்து கொடுக்கலான்னு போகணும். இங்க அப்படி கிடையாது. எதை புதுசா லான்ச் பண்றானோ, இல்ல குருநாதர் எதையாவது புதுசா ஒண்ணு பேசினானா அதையா நம்ம அடையக்கூடாது, அதுக்குள்ள ஏன் போயிடக்கூடாது, அதுக்குள்ள ஏன் நின்றக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வர்றதுனாலதான் மறைப்பொருளாக நிறைய விஷயத்த சூட்சமத்துல யோகிகள் ஞானிகள் பேசி வச்சாங்க. மக்கள் என்னன்னா ஞானத்தையும் ஆசைப்படுறாங்க, தியானத்தையும் ஆசைப்படுறாங்க, குருவையும் ஆசைப்படுறாங்க, அவங்களையும் ஆசைப்படுறாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய ரகசியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மனம் மனிதன், ஆன்மா ஞானி. ஆன்மாவையும் நீராவி தத்துவத்துல எரிச்சான்னா அவன் வெட்டவெளி. ஆன்மாவை எவன் எரிக்கிறானோ அவனுக்கு சமாதி கிடையாது. புரியுதா? நீ ஆன்மாவுங்கிறதே கடவுள், ஆன்மாங்கிறது மகான்கள். இங்க ஆயிரக்கணக்கான இந்தியாவில் நீங்க போய் சமாதியில உழுந்து கும்பிட்றல, அதெல்லாம் ஆன்மா பார்த்தீங்க, ஆன்மாவில் இருக்கிறது. அப்ப ஆன்மாவில் இருக்கிறவன் என்ன? ஆன்மாவில் இருக்கிறவன் ஒரு வேலை செய்யறான். அப்ப ஆன்மாவையும் மனதை எரித்தவனா, மனதை எரிச்சிட்டான்னா அவன் மகானா மாறுறான். அவன் எங்க இருந்து வேலை செய்வான்? ஆன்மாவில இருந்து வேலை செய்வான். இப்ப ஆன்மாவிலிருந்து வேலை செய்யறவன நீராவி தத்துவத்திலிருந்து அந்த ஆன்மாவை எரிச்சா அவன் வெட்டவெளியா மாறும். அவன் வெட்டவெளியா மாறுறான்னா என்ன வெட்டவெளி அப்படின்னா அவனுக்கு சமாதி தேவையில்லைன்னு அர்த்தம். இப்ப ராமலிங்க சுவாமிகளுக்கு சமாதி இல்லை, மாணிக்க வாசகருக்கு சமாதி இல்லை, மகாவதர் பாபாவுக்கு சமாதி இல்லை. ஏன் சமாதி இல்லைன்னா நீராவி தத்துவத்துக்குள்ள ஆன்மாவையும் எரிச்சுட்டான், மனதையும் எரிச்சுட்டான், உடல்ல இருக்கிற நீரையும் எரிச்சுட்டான். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா மொத்தமாகவே அவன் உடலே கனலாக நெருப்பாக அந்த பிரணு தேகங்கிற அந்த ஒளி தேகமாக மாறி போனதுனால அந்த ஒளியை என்ன பண்றான்? கரைக்கிறான், பிரிக்கிறான், கூட்டுறான், வெட்ட வெளித்தன்மைக்குள்ள மாறும். அப்ப ஒரு செயல் வடிவமாக அவனுக்குள்ள கிடைக்குது. இந்த செயல் வடிவத்தை இந்த காலகட்டத்தில் எவ்வளவு எளிமையா என்னால சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கிறேன். ராமலிங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமலிங்க சுவாமிகள் இதை சொல்லவில்லை. இந்த மாதிரி புரிகிற மாதிரி மக்களிடம் அந்த காலகட்டத்தில் சொல்ல முடியல. மாணிக்க வாசகர் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லலை. மகாவதர் பாபா கிரியாவை கொடுத்திருந்தாலும் அவரும் இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சொல்லலை. இப்போ நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை காட்டி கொடுக்கப்பட்டார்கள், அந்த அனுபவம் பார்த்தோம்.
இப்போ அந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்ல வேண்டிய சூழல் இந்த பிரபஞ்சம் உருவாக்குது. அதை எழுத முற்படுகிறோம், அதை சொல்ல முற்படுகிறோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஒரே சட்டியில் வச்சு பொரியல் கூட்டு மாதிரி வறுத்து தள்ளிடுறீங்க. புரியுதா? மனம் பேசும்போது தியானத்தில் ஒருத்தன் நீங்கள் முன்னேறுறீங்க. தியானம் முன்னேறும் போது ஆன்மா தியானத்துலேருந்து என்ன கிடைக்கும்? தியானத்திலேருந்து நெருப்பும் நீரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த நீருடைய தன்மை மாற தொடங்கும் போது, இந்த நீருங்கிறது உங்களுக்கு பிரதானமான சித்தர்களுடைய நீருங்கிறது எதுன்னா, பெண்களுக்கு ஸ்ரோனிதம், ஆண்களுக்கு விந்தணுக்கள். அந்த நீர் முக்கியமான நீர். உடல் முழுக்க நீர் இருக்கு. உடல் முழுக்க இருக்கிற நீரை வத்துனாதான் நீ என்ன ஜோதியா மாற முடியும். ஜோதி இங்க நெற்றிக்குள்ள இருக்கு, அப்படியே திறந்து நீ திரையை திறந்து ஓடி போய் உள்ள படுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உடலையே மாற்றணும். உடல் முழுக்க நீர் இருக்கிறவனுக்கு ஜோதியும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? விளக்குல வீட்டில் ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுட்டு அதுதான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். புரியுதா? அப்போ அங்கே என்ன நிகழ்கிறது அப்படின்னா, அப்போ ஒரு தியானத்தை வாங்கி ஒரு உபதேசத்தை வாங்கி ஒரு கலையை ஒருத்தன் பண்ணுறான்ல, அவன் பண்ணும்போது அவனுக்கு அந்த நீர்த்தன்மையிலையும் அந்த நெருப்பு தன்மையிலையும் மாற்றம் ஏற்படும் போது, அந்த நீரில் மாற்றம் ஏற்பட உடலில் பல்வேறுபட்ட நரம்புகள் விழிக்கும் போது மனம் கொஞ்சம் அடங்க தொடங்கும். இப்போ மனம் அடங்கும் போது அந்த ஆன்மா என்ன பண்ணும்னா திடீர்னு விழிக்க தொடங்கும். அப்போ அந்த ஆன்மா விழிக்க தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இறை சிந்தனையை பேச தொடங்கும், இறை காட்சிகளை காட்டும், இறை பாதைக்குள்ள நடத்தும். ஒரு பக்கம் 50% குடும்பம் பருப்பு சோறு வைக்கிறது, லெமன் சாதம் வைக்கிறது, தக்காளி சோறு வைக்கிறது. 50% முருகன் படத்துக்கு மாலை போடுறது, விநாயகர் படத்துக்கு மாலை போடுறது, ஜீவசமாதிக்கு போகிறது. எவன் குருநாதர் யூடியூப்பில் சேனல் தொடங்கினாலும் அவன் தான் உட்காந்து காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறது. இது ரெண்டும் 50% வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கும். இப்போ இந்த 50% இருக்கிறவன் இறைக்கிட்டையும் போக முடியாது, மனிதன்கிட்டையும் போக முடியாது. இந்த பக்கம் ஒரு கால் வச்சிருப்பான், அந்த பக்கம் ஒரு கால் வச்சிருப்பான். மனுஷனா பாதி உடம்ப புருஷன்கிட்ட கொடுத்துருப்பாங்க, பாதி உடம்ப சித்தர்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ லோல் போட்டுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள நாம் என்ன சொல்ல வந்தாலும் அவங்களுக்கு புரியாது. இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கும்போது குழப்பங்கள் ஏற்படும். அப்போ அந்த சூழல்ல ஒருத்தன் மனதிலிருந்து முழுதா விடை பெற்றால் மட்டும்தான் இறை சிந்தனை பிறக்கும், இறை செயல் பிறக்கும். அப்போ இறை ஞானத்துக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். அங்கே மகான் தன்மைக்கு மாற முடியும். அந்த மகான் தன்மையிலிருந்தும் ஒருத்தன் விடுபட்டா மட்டும்தான் வெட்ட வெளித்தன்மைக்கு மாற முடியும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மகானா இருக்கான், எவனும் வெட்ட வெளிக்கு போனது கிடையாது. நாட் பேஸுக்கு போனதே கிடையாது. வெட்ட வெளித்தன்மையை எவனும் அடைஞ்சதும் கிடையாது. வெட்ட வெளித்தன்மைக்குள்ள போறது ரொம்ப கடினம். வெட்ட வெளித்தன்மையை யாரும் அவ்வளோ சாமானியமாக தொட்டது இல்லை. தொட்டவர்கள் நான் பேர் சொன்னது 3 பேர். அந்த 3 பேரும் ஒருத்தராக இருக்கலாம். அதனால் அதையும் தெளிவா நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சேன்னு அது நான் இன்னும் உள்ள சார்ந்து தனித்தனியாக பிரித்து லேயராக மாணிக்க வாசகரையும் ராமலிங்க சுவாமியையும் மகாவதர் பாபாவையும் பிரித்தோம்னா அது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா எல்லாம் பதஞ்சலிகிட்டேருந்து தான் வருது. எல்லாம் அந்த நீல நிற ஜோதியிலிருந்து தான் வருது. அப்போ நீல நிறத்துக்குள்ள இருந்து தான் அந்த விஷயங்கள் எல்லாமே பிறக்கப்படுகிறது. அதுக்குள்ள இருந்து தான் செயல் வடிவம் இருக்கிறது. அதனாலதான் அந்த செயல் வடிவத்தை சொல்றது நாராயணனே நமச்சிவாயமாக மாறி போனான். அப்ப நாராயணன் தனி இல்லை, நமச்சிவாயம் தனி இல்லை. இப்ப நம்ம நாராயணனை தனியாகவும் நமச்சிவாயத்தை தனியாகவும் வச்சிருக்கிறோம். பட்டையை போட்டாங்கன்னா நமச்சிவாயம், நாமத்தை போட்டாங்கன்னா நாராயணா. ஆனா ரெண்டையுமே போடாத ஒரு ஞானி நமச்சிவாயத்தையும் காண்றான், நாராயணனையும் காண்றான். இது பாருங்க, ஒரு பட்டை போட்டவன் நாமம் போட்டவன் நிற்கிறான். 2 பேரும் 2 பேர்த்தையும் காணல, உருவத்தையே வெளியில தேடிட்டு கிடக்குறான். பட்டையும் இல்லை, நாமமும் இல்லை. நாராயணனையும் நான் பார்க்கிறேன், நமச்சிவாயத்தையும் பார்க்கிறேன். இது தெளிவு வேணும்ல, புரிதல் வேணும்ல. நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது முருகனை தான் கும்பிடுவேன்னு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை கூட கண்ணை மூடிட்டு வந்துடுவாங்க. ஐயோ முருகன் தாங்க எனக்கு எல்லாமே, சிவன் தான், ஐயோ சிவன் தான் உயிர் எனக்கு, அவர் தான், ஐயோ அவர் இல்லைன்னு வச்சுங்களேன் வீட்டில் புளிக்குழம்பே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பார்ட்டியெல்லாம் இருக்குது. ஐயோ நாங்கள் திருப்பதியில் போய் அந்த பெருமானை பார்த்தா தான் எதாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் திருப்பங்களே ஏற்படும். எங்கள் ஊரில் இரவு முழுக்க நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், பல தவறுகளை செஞ்சுட்டு அங்கே போய் பெருமான்கிட்ட போய் நின்றுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் இப்போ இதெல்லாம் இருந்தால் ஞானத்தை அறிய முடியாது. இதான் மனம்.
மனம் பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, தவறுகளையும் செய்ய வைக்கும் மனம் இறைவனையும் தேட வைக்கும். புரியுதுங்களா? பூந்தியையும் திங்க வைக்கும் மனம், காலையில பூந்தியை வெளியேற்றுறதுக்கு வேலையும் பார்க்க வைக்கும் மனம். இதான் மனிதனுடைய வேலை தான். காலையில பூந்தியை தயாரிப்பான், மாலையில பூந்தியை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான். இதே வேலை தான். காலையில் கொள்ளையடிப்பான், மாலையில் பெருமாளை தேடுவான். காலையில பொய் சொல்லுவான், மாலையில ஞான பாட்டு பாடுவான். இதுதான் இங்க நடக்குது. உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் இதுதான். எல்லா செயல் வடிவத்துக்குள்ளும் இதுதான். தியானம் ஞானம் அப்படின்லாம் சொல்றதை தாண்டி மனிதன் இங்க ஞானம் உட்பட நல்லவன் ஒருவனா கூட நல்லவனா இருக்க முடியாது. நல்லவன் ஒரே ஒருத்தன், என்னையும் உட்பட சொல்றேன், ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வந்து காட்டுங்க. நல்லவன் எவனுமே இல்லை. அப்ப நல்லவனா ஒருத்தன் இருக்கணும்னா இறைவன் தடுத்து ஆட்கொண்டால் நல்லவனா மாறலாம். ஏன்னா இறைவன் தடுத்தானா மனம் வேலை செய்யாது. மனம் வேலை செய்யலைன்னா நீ நல்லவன். மனம் வேலை செஞ்சுச்சுன்னா நீ நல்லவனா இருக்க வாய்ப்பு. உன்னை சொல்லி தப்பு இல்லை, உன் மனம் அந்த மாதிரி. இப்ப நான் நல்லவனா இல்லை, நல்லவனா மாறினதுக்கு காரணம் நான் இல்லை, இறைவன் தடுத்து ஆட்கொண்டான், அதனால் நான் மாறப்பட்டேன். ஒருவேளை அவன் தடுத்து ஆட்கொள்ளலைன்னா நானும் பழைய ஜாங்கிரியா தான் இருந்திருப்பேன். இதுதான் விஷயம். அப்ப சந்நியாச தீட்சை என்பது, சந்நியாசம் என்பது, வாழை என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான செயல் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள அவ்வளோ பெரிய உண்மை தத்துவம் இருக்கு. தியானம் பண்ற அத்தனை பேரும் இந்த உண்மை தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேற வடிவத்துக்குள்ள போகலாம். நீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்டுகள், நிறைய கேள்விகள் எல்லாம் 1-2 வரலாம். இன்னும் டீட்டெயிலா என்கிட்ட உட்காந்து விவாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மாணவர்களை தேடுறேன். தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 4 பாயிண்டை வச்சிருக்காங்க. இந்த குண்டலினி, இந்த நெற்றிக்கண்ணு, இந்த சக்கரா, ஒரு 7 சக்கரம் இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு நான் எங்கள் சின்ன வயசில் சைக்கிள் டயரை வச்சுக்கிட்டு நாங்கள் ஓட்டிக்கிட்டு அலைவோம். இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு தியானத்தில் ஓட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு நரம்பையும் உடலில் இருக்கிற, இப்போ நான் சொல்லிட்டேன் நீராவி தத்துவம், இந்த நீராவி தத்துவத்தை ஒரு டிஸ்கஷன் உட்காந்து நீர் ஆவியை எப்படி ஆக்குது, எப்படி நடக்குது, அப்போ உடலில் என்னென்ன, அந்த உடல் என்னென்ன மாதிரிலாம் சந்திக்குது, அந்த தியானம் எங்கெங்கிருந்து எங்கெங்கே மேம்படுது, இதெல்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப வியப்பாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். இது யாரு டிஸ்கஷன் பண்ணுவா? முதல் நீராவி தத்துவம்னே ஒரு தியானமே எவனுக்குமே தெரியாது, எந்த ஆசிரமத்துக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. நீராவிங்கிறது விஞ்ஞான தத்துவத்துல நம்ம அறிவியல்ல வச்சிருக்கிறோம். அதுல அறிவியல் தான் தியானம், தியானம் தான் அறிவியல். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அறிவு இருக்கிறவன் பாருங்க, அறிவு இருக்கிறவன் இறந்து போறான். அறிவே இல்லாத ஒரு வெட்ட வெளியில இருக்கிற இறைவன் இறப்பதே இல்லை. அறிவுன்னு சொல்ற மனிதன் செத்து போயிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிறான். கடவுள் என்னடா இப்ப யார் பண்ணி? ஒண்ணுமே இல்லைங்க, பேரு இல்லைங்க, வீடு இல்லைங்க, உடல் இல்லைங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்றவன் சாக மாட்டாங்க. எல்லாம் இருக்குங்கிறவன் ஒரு நாள் செத்து போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. இதை போய் நம்ம யார்கிட்ட சொல்றது? அப்ப நீங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இப்ப குழந்தை மாதிரி நான் சொல்றேன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இந்த உடல்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு நீயும் ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆனா உனக்கு நல்லா இருக்குமா? எனக்கு நல்லா இருக்கும். நாராயண உடலே இல்லாதவன் ஒளி, நமச்சிவாயம் உடலே இல்லாத ஒளி. அவன் அவங்ககிட்ட புளி சாதம் கேட்டானா? அவன் அவங்ககிட்ட லெமன் சாதம் கேட்டானா? லெமன் சாதம் புளி சாதம் மனுஷனுக்கு, நாராயணனுக்கு கிடையாது, நமச்சிவாயத்துக்கு கிடையாது. அப்ப உன்னுடைய அறிவை என்ன பண்ணணும்னா, உன் அறிவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள நீ பல விஷயங்களை, ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிறப்புல இந்த உலகத்தை மேன்மைக்குரிய உலகமாக பார்த்துட்டு நீ நல்லா வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை கடக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். இப்ப இதுக்குள்ள நீ தெரிந்துக்கணும். நீ அறியறதுக்கு தான் நான் சொல்றேன். நான் உன்னை பிரச்சாரத்துக்கு அழைக்கல. இங்க வா, சங்கம் நம்ம கூட்டிட்டோம், நீ வா, நாராயணனுக்கும் நமச்சிவாயத்துக்கு நான் தான் ஆளு அப்படின்னு உன்னை கூப்பிடல. நீ அறிந்து கொள்றதுக்காக, நீ தெரிஞ்சு கொள்றதுக்காக நீ எங்கேயோ இரு, ஆனா செப்பரேட்டா இருந்து உன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கு தான் நான் பேசுறேன், அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பொது தளத்துல இறக்கி வைக்கிறேன், பொது வழியில நான் கொடுக்குறேன். அதை என்னன்னா நாளைக்கு தேடுற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல இது
ஒரு யுத்தியோகத்தை ஏற்படுத்தி அவனை ஒரு நல்வழிப்படுத்துங்கிறது தான் என்னுடைய திட்டம், என்னுடைய நோக்கம். பிரபஞ்சம் அதுதான் விரும்புது, அதுதான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை நினைக்க மாட்டீங்க. நீங்க கம்பெனி பிராண்டு மாதிரி நீங்க செயல்படுறீங்க. சோப்பு போட்டு எந்த சோப்பு போட்டு குளிச்சாலும் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிறது 50-100 சோப்பு. அதே மாதிரிதான் நூற்றுக்கணக்கான தியானம். சோப்பும் தியானமும் ஒண்ணு ஆயிடுச்சுங்க. புரியுதுங்களா? அதேதான். மஞ்சள் வேட்டி கட்டிய ஒரு தியானம், வெள்ளை வேட்டி கட்டிய ஒரு தியானம், காவி வேட்டி கட்டிய ஒரு தியானம், பச்சை வேட்டி கட்டிய ஒரு தியானம், பல தியானம். ஆனா இதெல்லாம் அங்க எடுபடாது. இதெல்லாம் அங்க எடுபடவே படாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அது எப்படி எடுபடும்? எந்த மனிதனும் எத்தனையோ ஜீவசமாதிக்குள்ள நான் போயிருக்கேன். நான் இருக்கும்போது சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் நல்ல தியானம் வந்தெல்லாம் நான் பல சமாதிக்கு போய், சமாதியில் நீங்கள் மகான்னு வணங்கப்பட்ட நிறைய பேர் கூட என்னுடைய ஒரிஜினாலிட்டியை அவனு கண்டுபிடிச்சது கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தன் என்னுடைய ஒரிஜினாலிட்டியை பர்ஃபெக்டாக வணங்கி அந்த விஷயத்த இப்போ நான் ஒரு அனுபவம் பெற்று என்ன நான் ஒரிஜினலாக நான் பார்க்குறேன். நான் ஒரிஜினலாக என்னை பார்க்காத காலகட்டத்தில், என்னை நான் பாதி பார்த்துருந்த காலகட்டத்திலேயே ஒரிஜினலாக என்னை பார்த்துட்டு என்னை கண்டுபிடிச்சு சொன்னவன் லாகிரி மகா சாயர் தான். அவரு அந்த இடம் அவரு துடித்து போனார். நீங்கெல்லாம் என்னை வணங்கக்கூடாது, நீங்கெல்லாம் என்னை கும்பிடக்கூடாது, நீங்க அந்த மாதிரி ஆள் இல்லை, நீங்க வேற அப்படிங்கிற அந்த செயல், அந்த குரல் அந்த இடத்துல அவர் இடத்துல காசியில ஒலிக்கப்பட்டுச்சு. யாருமே என்ன அப்படி ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சதே கிடையாது. என்னுடைய ஒரிஜினாலிட்டி எனக்கே ஒரு பதப்பதப்பாயிருச்சு. என்னடா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் மகாவதர் பாபான்னு சொல்லி லாகிரியை கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஒரு சாதாரண, நான் இப்போதான் தியானத்துக்குள்ள வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பையன், சாதாரண தியானம் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு செயலை நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததான் நான் தியானத்தில் பார்க்கும்போது, அப்போ எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க, அதை எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறார். இதுதான் கண்டறியறதுங்கிறது. அப்போ அந்த குரு கிட்டே இருந்து நல்ல உபதேசமும், குருவை கரெக்டாக ஒருத்தன் பிடிச்சிருந்தான்னா அவன் என்னன்னா ஏமாந்து போயிட மாட்டான், தோத்துற மாட்டான். இப்போ மாணவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா ஏமாந்து போயிடுறாங்க, தோத்துடுறாங்க. எல்லாத்தையும் விடுங்க, ஒரு பழம் 1000 பழம் அடுக்கியிருக்கலாம், உனக்கு எந்த பழம்னு குருநாதர் காட்டி கொடுப்பான், கரெக்டாக காட்டுவான். நீ 10 வருஷம் சும்மா தூங்கிட்டு 11வது வருஷம் தான் உனக்கு வேலைன்னா அப்போ எழுப்புவான் அவனை தட்டி. அதுதான் குருவை கரெக்டாக பிடிக்கணும். அப்போ எத்தனை சமாதி, நூற்றுக்கணக்கான சமாதிக்கு நான் போயிருக்கேன், லாகிரி கரெக்டாக கண்டறிஞ்சான். இதுதான் விஷயம். இதுதான் கண்டறிய திறன்கிறது. அந்த திறன் ஒரு குருகிட்டே இருந்தா கிடைக்கும். அப்போ மகாவதர் பாபா எவ்வளவு நுட்பமா அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கொடுத்த ஞானத்தை எவ்வளவு நுட்பமா அந்த மாணவன் செலுத்தியிருக்காங்க. இது என்ன குரு பரம்பரைக்கே பெருமையாயிரும். இதுதான் குரு பரம்பரைக்கு பெருமை. ராமகிருஷ்ணர் கொடுத்துட்டு போன நுட்பத்தை விவேகானந்தர் அந்த குரு பரம்பரைக்கே பெருமையை சேர்த்துட்டு போனாரு. அதே மாதிரிதான் லாகிரி. அந்த மாதிரி நீங்க யாரு தியானம் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு நுட்பத்தை நீங்க உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். பதட்டம் இங்க தேவையில்லை, இங்க வேற எதுவும் தேவையில்லை. பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழல்ல நேரடியாகவோ இல்லை காணொளி மூலியமாக சந்திப்போம்.